ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், பிளம்புக்கு நீங்கு படலம். சீதையைத் தேடி அங்கதன் முதலிய வீரர்கள் அனுமனுடன் சுக்கிரீவனின் கட்டளைப்படி தென் திசை நோக்கிச் சென்ற பின் வினதன் முதலிய வானர வீரர்கள் மற்ற 3 திசைக்கும் சென்றார்கள். அவர்களுக்கு சுக்கிரீவன் விடை கொடுத்து அனுப்பினான். தென் திசையில் புறப்பட்ட வானர வீரர்கள் விரைந்து சென்று விந்திய மலையை அடைந்தார்கள். அந்த விந்திய மலையை அடைந்தவர்கள் அதன் சாரல்களிலும் பக்கங்களிலும் குகைகளிலும் பல நாள் தேடி பார்த்தது போல ஒரு பகற்பொழுதுக்குள் சீதையை தேடி பார்த்தார்கள். முழுவதுமாக அங்கே தேடி பார்த்தும் கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை காணாததால் அவர்கள் அங்கிருந்து நீங்கி நருமதை ஆற்றுக்கு சென்று சேர்ந்தார்கள். அங்குள்ள எல்லா பக்கங்களிலும் தனி தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் அவளை தேடி பார்த்தார்கள். ஆனால் சீதையை அவர்களால் காண முடியவில்லை. எனவே அந்த ஆற்றை கடந்து ஏமக்கூட மலைக்கு போனார்கள். அதை கண்டதும் அதுவே ராவணன் இருப்பிடமாகும் என்று எண்ணி ஓகை கொண்டார்கள். அம்மலையில் மகிழ்ச்சியுடன் ஏறினார்கள். அவர்களை கண்டதும் அங்கே வசிக்கின்ற யானைகளின் கூட்டமும் யாளிகளின் கூட்டமும் அஞ்சி விலகி ஓடின. சிங்கங்களும் அஞ்சி நிலை கெட்டு சென்றன. அவர்கள் அந்த மலையின் எல்லா இடங்களிலும் ஒரு பகற்பொழுதுக்குள் சீதையை தேடி பார்த்தார்கள். பின்பே அது ராவணனின் இருப்பிடம் இல்லை என்பதை உணர்ந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பிரிந்து சென்று தேடினால் குறித்த தவணைக்குள் தமக்கு நியமித்துள்ள திசை முழுவதையும் நன்கு தேடி முடிக்கலாம் என்று எண்ணினார்கள். அதன்படி சேனைகளை தனியே பிரித்து சென்று கடைசியில் மகேந்திரமலைக்கு வந்து சேருமாறு கட்டளையிட்டு அங்கதன் முதலியோர் தனியே பிரிந்து சென்றார்கள். அவர்கள் பிரிந்து சென்ற பின் அனுமன் ஆகியோர் ஒரு பாலைவனத்தை அடைந்தார்கள். அப்பாலைவனம் வெப்ப கொடுமை மிக்கதாக இருந்தது. அங்கே பறவைகளும் மிருகங்களும் காணவில்லை. புற்களும் தேன் நிறைந்த மலர் மரங்களும் அடியோடு இல்லை. கற்களும் தீப்பிழம்பாய் காணப்பட்டன. அங்கு சென்ற வானர வீரர்கள் உடல் வேர்த்தார்கள், அறிவிழந்தார்கள், எரிதணலில் விழுந்த புழு போல துடித்தார்கள். அதனால் அந்த கொடிய வெப்பத்திலிருந்து தப்பிக்க எண்ணி சுற்றும் முற்றும் 4 திசைகளிலும் பார்த்தார்கள். தெற்கே அவர்களுக்கு சற்று தூரத்திலே ஒரு பெரிய பிளவு துவாரம் தெரிந்தது. உடனே விரைந்து சென்று அதன் வாயிலை அடைந்தார்கள். பிராட்டியை தேடி இந்த பாலைவனத்தை கடப்பது என்பது முடியாத காரியம். எனவே இவ்வழியாக பாலைவனத்தை கடந்து செல்வதே நல்லது என்று முடிவுக்கு வந்தார்கள். கடைசியில் அவர்கள் எனவே உள்ளே விரைந்து நுழைந்து சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் இருட்குகையில் வந்து சிக்கிக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் மேலே தொடர்ந்து செல்ல முடியாது தவித்து திணறினார்கள். அப்படி வந்து மாட்டிக்கொண்ட அவர்கள் அந்த தடுமாற்றத்திலிருந்து தங்களை காக்குமாறு அனுமனை வேண்டினார்கள். அனுமன் அதற்கு இணங்கி, உங்கள் துன்பத்தை போக்குவேன், அஞ்ச வேண்டாம், ஒருவர் பின் ஒருவராக எனது வாளை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதனை விடாதீர்கள் என்று அவர்களுக்கு தெரிவித்தான். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பின்னர் அனுமன் தான் செல்ல வேண்டிய குகையின் வழியில் கையினால் தடவிக்கொண்டு வேகத்தை உடைய காலினால் முன்னே நடந்து சென்றான். அவ்வாறு சென்றவர்கள் வெகு தூரம் கடந்த பின் சிறந்த நகரம் ஒன்றை கண்டார்கள். அந்நகரம் இந்திரனின் அமராவதி பட்டணம் போன்றிருந்தது. நவரத்தின மாளிகைகள் அந்நகரை அலங்கரித்தன. குலோத்துங்க சோழனிடம் பரிசல் பெற்று வந்த புலவரின் வீடுகளைப் போல அந்த நகரில் அமைந்திருந்த வீடுகளில் பொன்னும் பொருளும் அளவற்று கிடந்தன. அங்கே பழங்குலுக்கும் சோலைகளும் தேன் சொரியும் பூங்காக்களும் எங்கும் அமைந்திருந்தன. வானர வீரர்கள் அந்த நகரத்தை கண்டதும் அதுவே இலங்கை மாநகரம் என்று எண்ணினார்கள். அதனால் எழுந்த மகிழ்ச்சியுடன் சீதையை தேடுவதற்காக விரைந்து அந்த நகரத்தினுள் சென்றார்கள். அங்கே ஒரு இடமும் பாக்கி வைக்காமல் சீதையை தேடினார்கள். அப்படி தேடி பார்த்தளவில் அவர்கள் வியப்படைந்தார்கள். காரணம், அந்த நகரத்திலே தேவர் மனிதர் ஆகியோரின் உருவங்கள் சித்திர ரூபமாக காணப்பட்டனவே அன்றி உண்மையான வடிவத்தையுடைய ஒரு பிராணியும் காணப்படவில்லை. பெண்கள் புனல் விளையாடுவதற்கு வாவிகளும் பொய்கைகளும், பூக்கொய்து விளையாடுவதற்கு பூஞ்சோலைகளும், கொஞ்சி பழகியும் மின்னடை நடந்தும் பொழுதுபோக்குவதற்கு பறவைகளும் இருந்தன. ஆனால் அவற்றை கண்டு மகிழ பெண்கள் மட்டும் இல்லை. பிளப்பினுள் காணப்பட்ட அந்த நகரத்தை பற்றி
வானர வீரர்களால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. அவர்கள் இது ஒரு மாயை தோற்றமோ என்று எண்ணினார்கள். பின்பது சொர்க்கலோகம்தான் என்று நிச்சயித்தார்கள். அந்த எண்ணம் வந்தவுடனே அவர்கள், நாம் சொர்க்கலோகத்தை அடைந்து விட்டோம் என்றால் நாம் இறக்கவில்லையே, சொர்க்கத்தை அடைவதற்கான காரியங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லையே, ஆனால் முன்பு நிகழ்ந்த எதையும் மறக்கவும் இல்லை, சந்தேகமும் இமை கொட்டுதலும் நமக்கு உள்ளன, மயக்கம் கொண்டவர்கள் செய்கின்ற செயலை செய்வதும் நமக்கு பிழையாகும். இப்போது நமக்கு நேர்ந்துள்ள தன்மையை பற்றி எப்படி சிந்தித்து தெளிவது என்று ஒருவருடன் ஒருவர் கூறி திகைத்து நின்றார்கள். அப்போது ஜாம்பவான் வானர வீரர்களை நோக்கி, பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணன் அப்பிராட்டியை தேடுபவர்கள் தன்னிடத்துக்கு வராத வண்ணம் நடுவிலே அகப்பட்டு இறக்கும்படி வஞ்சனையால் செய்த படுகொழிதான் இது. இப்போது நாம் இதிலே சிக்கிக் கொண்டோம். இனி நிச்சயம் இதிலேயே நாம் இறந்து போவோம். இதுவே நமது விதி என்று கலங்கி கூறினான். அவ்வார்த்தைகளை கேட்ட அனுமன் உடனே அவனை பார்த்து, பாலைவனத்தின் நடுவில் இருக்கும் இந்த பிளப்பில் இருந்து அப்பால் நாம் கண்டிப்பாக செல்வோம். அப்படி போக முடியாவிட்டால் சகரபுத்திரர்களை விட அதிக வலிமை உடைய நாம் பூமியை குடைந்து கொண்டு மேற்புறமாக ஏறி அப்பால் சுகமாக சென்று விடுவோம். அதுவும் முடியாமல் போனால் வஞ்சனையால் இப்படி செய்த அரக்கர்களை எல்லாம் கொன்று குவித்த மகிழ்ச்சியுடன் வெற்றியுடன் மேலெழுந்து செல்வோம். நீங்கள் சிறிதும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று கோபத்துடன் சொன்னான். மாருதியின் வார்த்தைகளால் அந்த கணத்தில் எல்லா வானர வீரர்களும் அச்சம் தெளிந்தார்கள். முன்போல் பழையபடியே துணிவையும் வீரத்தையும் வலிமையையும் பெற்றார்கள். மனதில் புத்துணர்ச்சி கொண்டவர்கள் அதனால் அவர்கள் நகரத்தின் நடு இடத்தை விரைந்து அடைந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு புதுமையை கண்டார்கள். அதனால் பெரும் வியப்படைந்தார்கள். ஆம், சிறந்த தவம் முழுவதும் ஒரு பெண்ணுருவம் கொண்டது போல தவவேடத்துடன் சுயம்பிரபை என்னும் பெயருடைய பெண் ஒருத்தி அவர்களின் கண்ணெதிரே காணப்பட்டாள். தொடரும். வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.